Hello students, welcome to Hiva Max 11th Standard Max 2-dimensional analytical geometry chapter 6 exercise 6.3 first question எப்படி solve பண்றது பார்க்கலாம். Show that the lines are 3x plus 2y plus 9 is equal to 0 and 12x plus 8y minus 15 equal to 0 are parallel lines. இப்போ ரெண்டு லைன் இருக்கு, அந்த ரெண்டு லைனும் parallel இல்லையா அப்படின்ட்டு நம்ம காமிக்கணும். ஸோ 10th வந்து ஸ்லோப் வச்சுலாம் காமிப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இது பேரலல் லைனா இல்லையா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதிடலாம். 3x plus 2y plus 9 equal to 0, 12x plus 8y minus 15 equal to 0. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னு வைங்க. a1x plus b1y plus c1 is equal to 0 and a2x plus b2y plus c2 is equal to 0. இந்த மாதிரி இருக்கு. இதோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா a1 by a2 is equal to b1 by b2 or இது அப்படியே cross multiple பண்ணும். a1 into b2 is equal to a2 into b1. இந்த condition satisfy ஆயிடுச்சுன்னா the two lines are parallel அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். a1 இடத்துல என்ன இருக்கு 3, b1 இடத்துல 2, a2 இடத்துல 12, b2 இடத்துல 8. இப்போ இந்த கண்டிஷனை நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா. a1 by a2 3 by 12 is equal to 2 by 8. 3 ones are 3 fours are 2 ones are 2 fours are. So 1 by 4 is equal to 1 by 4. ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? ரெண்டுமே ஈக்குவல் ஆனனால என்ன எழுதலாம்? Hence the given lines are parallel அப்படின்னு எழுதிடலாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ரெண்டு லைன் அதோட ஜென்ரல் ஃபார்ம் பேரலலோட கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலாக வந்ததுன்னா பேரலல், இல்லைன்னா நாட் பேரலல்னு எழுதிடலாம். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு 5x minus 4y plus 3 is equal to 0 and having x intercept ன்னு கொடுத்துருக்காங்க. x intercept 3ன்னு என்ன அர்த்தம்? xல 3 வரணும், yல 0. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட பேரலல் லைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷனில் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம். 5x minus 4y plus 3 equal to 0 and பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 3, 0. இப்போ இந்த லைனுக்கு பேரலா இருக்க எந்த லைன் எப்படி இருக்கும்? 5x minus 4y எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் மட்டும் தானே மாறும். பெர்பெண்டிகுலர்னா xy கோஎஃபிஷியன்ட்டே மாறிடும். பட் பேரலலுக்கு அப்படி கிடையாது. பேரலலுக்கு கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறும். ஸோ எப்படி எழுதலாம்? therefore any line parallel to 5x minus 4y plus 3 equal to 0 will be of form 5x minus 4y plus k is equal to 0. and இதில் நான் என்ன பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம்? 3, 0. அப்போ 5 into x இருக்கிற இடத்துல 3 minus 4 into y இருக்கிற இடத்துல 0 plus k is equal to 0. 5 3s are 15, இது 0 plus k is equal to 0. k is equal to plus 15 ஆன்சர் வந்தா minus 15. இப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதலாம் 5x minus 4y minus 15 equal to 0. இதுதான் நம்ம ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். அது எழுதலாம். இங்கே எப்படி எழுதிடலாம்? therefore the required
equation is அப்படின்னு பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 3 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ பேரலல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் அப்படியே இருக்கணும். எக்ஸ் ஒய் எந்த சேஞ்சும் இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நம்ம மாற்றி கேன்னு எழுதிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்டை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதை எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஈக்குவேஷனில் கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். அடுத்த சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் 4x + 3y + 4 = 0 அண்ட் அ பாயிண்ட் -2, 4 அப்புறம் 7, -3. ரெண்டு கொஸ்டின் ஆக்சுவலாக ஒரு லைனை கொடுத்துட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டு கொஸ்டினாக தான் நம்ம செய்ய முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து அடுத்ததை வச்சு சால்வ் பண்ணலாம். -2, 4 given equation என்ன கொடுத்துருக்காங்க? 4x + 3y + 4 = 0. இப்போது ஒரு லைனுக்கும் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? இதுதான் நம்ம பார்க்கணும். ஃபார்முலா என்னென்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் x1 y1 டு த லைன் ax + by + c = 0. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி பாயிண்ட் என்ன, ஈக்குவேஷன் என்ன எழுதிட்டோம். ஸோ x1 இடத்துல -2, y1 இடத்துல 4, a இடத்துல 4, b இடத்துல 3, c இடத்துல 4. இது வந்து நம்ம பாயிண்ட் அண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். +or -4 into x1 value -2 plus b into y1 value 4 plus c இடத்துல 4 divided by √ a square plus b square. So that is equal to, இப்போ டிஸ்டன்ஸ்னால நம்ம ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 4 2s are 8 -8 plus 12 plus 4 divided by √4 square 16 plus 9. So 12 plus 4 16 -8 8 by 25 √25. இப்போ √25 வந்து 5. So answer 8/5. Distance எழுதிட்டு distance வந்து 8/5 units அப்படின்னு எழுதிடலாம். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாயிண்ட் வந்து 7 -3 அண்ட் அதே ஈக்குவேஷன் தான் இல்லையா? ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபார்முலா மட்டும் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கும் இதே மாதிரி ஃபார்முலா எழுதிடலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதினேன். ஸோ இப்போது சொல்யூஷனில் வந்து x1 value 7, y1 value -3, a value 4, b value 3, c value 4. சரியா? இப்போ distance is equal to +or -4 × 7 plus 3 × -3 plus 4 divided by √a² plus b² எழுதிட்டேன். சரியா? இப்போ +or -7 4s are 28, 3 3s are 9 plus 4 divided by √16 plus 9. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு 23 கிடைக்கும். டிவைடட் பை √25. டிஸ்டன்ஸ்னால ப்ளஸ் எடுத்துக்கலாம். that is equal to 23 by √25 value 5. So 23/5 units அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான சம்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.